ஹாய். நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் நான் என் ஃப்ரெண்டோடு நிற்கிறேன். ஏன்னா சுவாமிமலை போகிறதுக்காக இந்த டீ குடிக்கிறாங்களே அந்த அக்கா பேத்தி கல்யாணம். அதனால் எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே காலையில் 5:30 மணிக்கெல்லாம் வந்து எல்லோரும் காப்பி குடிச்சிட்டு நாங்கள் பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி சுவாமிமலையில் கல்யாணம் நடக்குது. அங்கே எல்லோரும் போயிட்டுருக்கோம் கல்யாணத்துக்கு. இதே மணி ஆயிடுச்சு. அங்கே மாப்பிள்ளையும் மணவரையில் கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாண வீட்டில் அவங்க எல்லாருமே வந்து ஏன் இவ்வளோ லேட்டுன்னு எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிறோம். அவசரமாக ஓடணும். இந்த கோயிலில் சாமி இன்னும் படிக்கட்டு ஏறி மேலே போகணும் சுவாமி மலைக்கு. இது கீழேயே கல்யாணம் நடந்துச்சு. எல்லாருமே வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதான் பொண்ணு பாருங்க. ஒவ்வொருத்தராக வந்து என்னோடய வீடியோவுக்கு ஒவ்வொருத்தராக வந்து நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே. இதுதான் பொண்ணோட அப்பா. இது பொண்ணுக்கு சித்தி. ஒவ்வொருத்தராக எங்கூட வந்து செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த எங்கள் ஃப்ரெண்டு பானு. இதான் பொண்ணு. இது பொண்ணுக்கு தங்கச்சி. என்ன ஒன்று, காலையிலே கல்யாணம் நடக்க வேர்த்து விறுவிறுத்துருச்சு. சரியான வெயில். இதுதான் பொண்ணோட அம்மா. நான் கோயிலில் கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயிலில் நடக்கிற கல்யாணத்தை நான் பார்க்குறேன். எல்லாமே மண்டபத்துக்கே நம்ம போயிட்டுருக்கோம். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சுற்றி நின்னாங்க. இது சாயங்காலம் வரவேற்பு வைக்கிறதுனால கல்யாணத்தில் ரொம்ப பேர் இல்லை, ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பொண்ணோட சித்தப்பா. அவங்க அரசாங்கால் நட்டி அது மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்க ஊர் வழக்கப்படி. இதில் நானும் கலந்துக்கிட்டேன், நானும் பண்ணினேன். ஏன்னா இந்த அரசாங்கால தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து அங்கே குழி பறித்து வச்சுருந்தாங்க. பொண்ணோட தாய் மாமா ஒய்ஃபு எல்லாருமே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் உட்காந்துட்டேன். சரியான வேர்வை. ஃபேனுக்கு நேராக கீழே போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பொண்ணுக்கு தாய் மாமா மாலையை போட்டு அதுக்கப்புறம்
பாத பூஜை அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த பொண்ணு பாத பூஜை பண்ணுச்சு. இது பையனுக்கு பெரியம்மா பெரியப்பா. அந்த பையனுக்கு அப்பா இல்லை, அதனால் அவங்க முன்ன நின்று நடத்துனாங்க. இந்த பொண்ணு அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணுது. அப்புறம் தாலி கட்ட போகிறாங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. அதில் தாலியில் பூவெல்லாம் சுற்றி மாப்பிள்ளையும் தாலி கட்டியாச்சு. எப்போ ஒரு கல்யாணம் முடிய எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு சின்ன பிள்ளைங்கள வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் என்னோடய ரசிகர். நான் எந்த வீடியோ எப்போ வரும்னு காத்திருப்பேன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம். எங்கள் ஃப்ரெண்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துட்டு நிற்கிது பாருங்கள். அப்புறம் அக்னியை சுற்றி வலம் வந்தாங்க. மணவரல்ல அக்னியை சுற்றி வலம் வந்துட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பாடு வந்து ஹோட்டலில் ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கு பூரா ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஹோட்டலில் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பொண்ணோட தாத்தா. அவர் எதையோ சொல்லிக்கிட்டே வராரு. சுவாமி மலையில் கோயிலுக்கு வெளியில் ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டோம். என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கன்ட்டாங்க. ஆனால் பொங்கல் நல்லா இருந்துச்சு. தோசை, ரவா தோசை, யார் யார் என்ன வேணுமோ நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் மாப்பிள்ளை வீடு திருப்புவனம். நாங்கள் எல்லாருமே வேனில் அங்கே போயிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளை அங்கே வந்து இறங்கியாச்சு. அப்புறங்க இவங்க ஆராத்தி எடுக்கிறாங்க. ஆராத்தி எடுத்து அந்த குச்சி அங்கே வச்சுருந்தாங்க இல்லையா, அதை வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குழி தோண்டி அதை உள்ளே வச்சு பொண்ணு வந்து பானையில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து அது ஊற்றுது. எனக்கு இது புதுசு. எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. இங்கே எனக்கு அது புதுசு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை இது பண்ணி அந்த பொண்ணு இடுப்பில் கொண்டுட்டு வந்த தண்ணியை அதில் ஊற்றி அப்புறம் மண்ணை போட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் உள்ளே வந்து நாங்கள் எல்லாருமே பொண்ணுக்கு பாலும் பழம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன, மத்தியானம் சாப்பாடு. அதுவும் கடையில் ஆர்டர் சொல்லி வீட்டில் வச்சே எல்லோரும் சாப்பிட்டோம். ஏன்னா சாயங்காலம் வரவேற்பு இருக்கிறதுனால மத்தியானம் வீட்டிலையே சாப்பாடு பாருங்கள். பார்க்குறக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நல்லா கவனித்தாங்க. சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு. எங்களை ஒரு குறை இல்லாமல் நல்லா கவனித்தாங்க.
எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்கள் எப்படி மண்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ யார் இப்படி தரையில் உட்காந்து இப்படி சாப்பிட்றா? பெஞ்சு போட்டுலாம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி திருப்புவனத்தில் சாயங்காலம் வரவேற்பு. இந்த வரவேற்புக்கு அந்த மினி மண்டபத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் ஒருத்தரை நான் சொல்லியே ஆகணும். இந்த குடும்பத்துக்கு குணாங்கிறவர் தான் எல்லாமே ஆளினால், எந்த குறையும் வைக்காமல் அவங்க தான் ஃபுல்லாக கவனிக்கிறாங்க. அதில் உட்காந்துருக்காங்களே அவங்க ஃப்ரெண்டு, எதை சொன்னாலும் ஓடி ஓடி வேலை பார்க்குறதாகட்டும், ஏதாவது கேட்டால் உடனே வாங்கி கொண்டு தரதாகட்டும், அந்த இடத்துல அவரை பற்றி சொல்லியே ஆகணும். நான் வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான். ஒரு குறையும் வைக்கலை பாருங்க. அவரே வந்து சந்தனம் குங்குமம் எடுத்து எனக்காக எல்லாருமே ஒத்துழைச்சாங்க பாருங்கள். இதில் எல்லாமே அப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் உள்ளே நின்று நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் இந்த கல்யாணத்துக்காகவே ஒரு செட்டு சேலை எடுப்போன்னு நாங்களே எடுத்துகிட்டு வந்தோம், ஒன்று போல் கட்டிக்கலான்னு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்துச்சு, ரிசப்ஷனுக்காக வந்து உட்காந்து இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கோயிலிருந்து ஐயர் வந்திருந்தார். அது அவங்க ஒரு இது நல்லா மாலை போட்டு பரிவட்டம் கட்டி தாம்பலத்தில் ஏதோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பார்க்குறதுக்கு அது நல்லாவே இருந்துச்சு. இதுதான் பையனோட அம்மா. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா ஜாலியாக அரட்டை அடித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் பொண்ணோட அம்மா. கல்யாணம் முடிஞ்ச திருப்தியில் எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது பொண்ணுக்கு சித்தி. அப்புறம் என்ன, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாயங்காலமும் ரிசப்ஷன் முடிஞ்சோடனே சாப்பிட போயிட்டோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இவங்களுக்கு பேத்தி கல்யாணம் முடிஞ்ச திருப்தி. பாய்.